ஹாப்பி மினிஸ்டர்னா என்னடா? எனக்கே தெரியலையா? எனக்கும் தெரியலையே. டேய் உனக்காட தெரியுமா ஹாப்பி மினிஸ்டர்னா என்னதுன்னு? ஏய் எனக்கு ஹாப்பி மினிஸ்டர்னா என்னன்னு தெரியாது. சரி வாங்க எல்லாரும் ஹாப்பி மினிஸ்டர்னா என்னதுன்னு கேட்போம். வாங்க ஸ்டார்ட்ல கேட்போம் வாங்க. எல்லாரும் எங்க போறீங்க? விமர்சைய வந்து சார்ட்ட கேட்க போறோம். இங்க உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. வாங்க எல்லாரும் சார்ட்ட கேட்போம். சரி வாங்க எல்லாரும் சார்ட்ட எங்க போறீங்க? விமர்சைய வந்து சார்ட்ட கேட்க போறோம். இங்க உனக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. வாங்க எல்லாரும் சார்ட்ட கேட்போம். சரி வாங்க எல்லாரும் சார்ட்ட 1908ஆவது ஆண்டு மார்ச் மாதத்தில் அமெரிக்காவில் ஒரு 15,000 பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுக்கு ஆண்களுக்கு நிகராக எங்களுக்கும் சம்பளம் வேணும், ஆண்களுக்கு நிகராக எங்களுடைய வேலை நேரத்தையும் சமப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுதான் முதலாக எனது மகளிர் தினத்துக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டம். அதாவது எல்லா மகளிரும் சேர்ந்து முன்னெடுத்த முதல் போராட்டம் 1908ஆவது ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி. சரி, இந்த தேதிக்கான முக்கியத்துவம் இதுதான். இப்போ எந்த வருஷத்துலேருந்து நம்ம இதை விமென்ஸ் டே அப்படின்னு நம்ம இதை கொண்டாடுறோம் அப்படின்னா 1922ஆவது வருஷம் விளாடிமிர் லெனின், அதாவது ரஷ்ய புரட்சிக்கு அப்புறம் ரஷ்யாவில் ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி யார் புரட்சியாளர் லெனின், நீங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் என்ன பண்ணார், இந்த மார்ச் 8ஆம் தேதியை உலக மகளிர் தினமாக அறிவிப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கூட என்னுடைய ஐநா சபை 1975ஆம் ஆண்டு சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க, டிக்ளேர் பண்ணாங்க. இந்த மகளிர் தினத்துக்காக ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியோட பேர் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க யாருன்னா கிளாரா மெட்டிஸ் அவங்க பேர். அவங்க தான் முக்கியமான ஒரு பெண்மணி, அவங்க தான் முக்கியமான ஒரு கம்யூனிஸ்ட் போராளி. சரியா? அவங்க பேர் கிளாரா ஜெட்டிஃப். ஓகே, புரிஞ்சுதா?